கோபண்ணா, இதில் என்னதான் சிக்கல் வந்திருக்கு? இந்த பட்ஜெட் மேலே ஏன் இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை காங்கிரஸ் வைக்குது? இல்லை, தொடக்கத்தில் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன்னு தான் ஆரம்பித்தார் நிர்மலா சீதாராமன். ஆனால் விவசாயிகளுக்கு எந்த விதமான ஒரு 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 தீர்வும் இல்லை. குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட பாதுகாப்பு பற்றி ஒன்றும் இல்லை. அடுத்தது காப்பீட்டு திட்டத்தில் சீர்திருத்தம் கொண்டு வரணும், அதையும் செய்யலை. கடன் நிவாரணம் செய்யலை. அதே நேரத்தில் கார்ப்பரேட்டுகளுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி ரூபாய் வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு வாராக்கடன் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. பொதுத்துறை நிறுவனங்களே 10,46,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆனால் விவசாயிகளுக்கு கடன் நிவாரணம் அளிக்கலை. ஆனால் கிசான் அட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 கோடியிலேருந்து 10 கோடி ஆக்குறாங்க கிசான் அட்டையை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிராமப்புறங்களில் போய் பார்த்தீங்கன்னா கிசான் அட்டை மூலம் கடன் பெறுகிற தகுதியுள்ள விவசாயிகளை வந்து தேடி தேடி பார்க்கணும். அரிதிலும் அரிதாக வந்து எல்லாமே கடன் வாங்கி டிஃபால்ட்டாக தான் இருப்பாங்க. அவங்க திரும்ப கடன் வாங்குகிற தகுதி இல்லாதவர்களாக இருக்காங்க. ஆக விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக கூட்டுவேன், எம்.எஸ். சுவாமிநாதன் குழு பரிந்துரை நிறைவேற்றுவேன்னா அந்த அறிவிப்பெல்லாம் அவங்க 1.7 கோடி விவசாயிகளை மேம்படுத்துறதுக்கான திட்டம் இலக்காக நிர்ணயிக்கல. அதில் கூட என்னன்னா கிட்டத்தட்ட 5 முறையோ 7 முறையோ பீகாரை பற்றி நிர்மலா சீதாராமன் குறிப்பிடுகிறார். அங்கே சட்டமன்ற தேர்தல் வருது. ஆக இந்த அறிக்கையை பார்க்குறப்போ ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையா அல்லது பீகார் மாநிலத்திற்கான அறிக்கையா என்று கேட்குற அளவுக்கு ஒரு மாநிலங்களை புறக்கணிக்கிற, குறிப்பாக தமிழகம் உள்ளிட்ட தென்னக மாநிலங்களை, பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களை புறக்கணிக்கிற ஒரு பாரபட்சமான அறிக்கை. அதாவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு புறம்பான ஒரு ஆட்சி. ஒரு அரசு என்பது எல்லாருக்கும் பொதுவானதாகத்தான் இருக்கணும். தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அவங்க தமிழ்நாடு வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாநிலம் தானே. ஏறக்குறைய அதிகமான ஜிஎஸ்டி கொடுக்கறதுல தமிழ்நாடு, தொழில்துறை வளர்ச்சியில தமிழ்நாடு இருக்குன்றப்போ பீகார் ஒரு பின்தங்கிய மாநிலத்தை கவனம் செலுத்துறாங்கன்னு வைக்க முடியாதா? தமிழ்நாடு அரசும் மிகப்பெரிய கடன் சுமையோடு தான் இருக்கு. கடன் சுமையோடு தான் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து பொருளாதார ஆய்வறிக்கையை பார்த்தீங்கன்னா மொத்தம் அவங்க க்ரோத் ரேட் 6.3லேருந்து 6.8% சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ குறிப்பிட்ட மாதிரி ஜிடிபி 8.2%லேருந்து ஜிடிபி க்ரோத் ரேட் 6.4%-ஆக குறைஞ்சிருக்கு. இந்த அடிப்படையில் போகும்போது குறைந்தது 8% வளர்ச்சி இருந்தால் தான் அந்த புதுமை இந்தியா 2047ன்னு பேசுகிறார்ல மோடி, அந்த இலக்கை அடைய முடியும். இப்போது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அதாவது 10% நெருங்கி பல முறை வந்திருக்கிறோம். 9.7, 9.5, 9.3ன்னா க்ரோத்து. ஆக இந்தியாவில் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு புதிய பாதையில் 2004லிருந்து 14 டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வை, ஒரு பொருளாதார பார்வை இருந்தது. இந்த நிர்மலா சீதாராமனுக்கு என்ன பொருளாதார பார்வைன்னு எனக்கு தெரியல. ஒரு டைரக்ஷன் லெஸ்ஸாக தான் அந்த பட்ஜெட் இருக்குது. அதே போல் இன்றைக்கி விவசாயத்துறை மட்டும் காப்பீட்டுத்துறையை பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கிற காப்பீட்டுத்துறையில் 74% அந்நிய முதலீடை 100% கொண்டு போகிறாங்க. அதன் மூலம் பொதுத்துறை நிறுவனமான காப்பீட்டு கழகத்தை அந்நிய சக்திகளுக்கு தாரை வார்க்கிற முயற்சி நடைபெறுகிறது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொதுவாக இன்றைக்கி மக்கள் நுகர்வு குறைஞ்சிருக்கு. நுகர்வு குறைஞ்சுன்னா அவங்களுக்கு வருமானம் இல்லை, வருமானம் குறைஞ்சிருக்கு, வளர்ச்சி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, விலைவாசி உயர்ந்து வருமான வரி உச்சவரம்பு வருமானம் சொல்கிறேன். அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாரும் மேஜை தட்டி, அதுவும் மோடி ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டு இருந்தார். இது யாருக்காக அந்த மேஜையை தட்டினாங்கன்னு நான் போய் பார்த்தேன். மொத்த வருமான வரி செலுத்துகிறவங்க கிட்டத்தட்ட 8,09,00,000 பேர் இருக்காங்க. அவங்க 6.68% மொத்த மக்கள் தொகையில் இவங்க 6.68%. அதில் வருமானம் கணக்கு சமர்ப்பித்து வரி செலுத்தாதவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி பேர் இருக்காங்க. ஆக மீதம் இருக்கிறது 3 கோடி பேர். அந்த 3 கோடி பேரில் இவங்க கணக்கு எடுத்திங்கன்னா இந்த 12 லட்சம் ஸ்லாப்புக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 2% கூட இருக்க மாட்டாங்க. ஆக 1 கோடி பேர் இருப்பாங்க. 140 கோடியில் 1 கோடி பேருக்கு ஒரு சலுகை கொடுத்ததுக்காக நாடாளுமன்றத்தில் இருக்கிற பாஜக உறுப்பினர்களாக மேஜையை தட்டுவார்களே. ஆனால்
மீதி 139 கோடி மக்களுடைய யார் சலுகை வழங்குவது, அவர்களுடைய எதிர்காலம் என்ன, கேள்விக்குறி என்ன? மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்திலிருந்து கிராமப்புற பொருளாதாரத்தையே வந்து ஒரு புதிய பாதைக்கு அழைத்து சென்ற ஒரு திட்டம். இன்கம் கேரண்டி ஸ்கீம் அது. கிராமப்புறங்களில் பெண்கள், தலித்துகள், பழங்குடியினத்தவருக்கு உறுதியான இன்கம் ஒரு 400 ரூபா, 300 ரூபா, 450 ரூபா வந்துக்கிட்டு. அதில் இப்போ வந்து கிட்டத்தட்ட 4315 கோடி ரூபாய் போன நிதியாண்டில் நிலுவையில் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாமல் பல மாநிலங்களில் இருக்குது. தமிழ்நாடும் அது முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதற்கெல்லாம் இதுவரைக்கும் எந்த விதமான 2 புள்ளியில் இதில் விவாதிக்க வேண்டியது. ஒன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி மகாத்மா காந்தியினுடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிதி ஒதுக்காமல் இருக்கிறது ஒன்று. அதனுடைய பயனாளர்களின் எண்ணிக்கையே குறைச்சிட்டாங்கன்ற. இன்னொரு பக்கம் 70% விவசாயிகள் மாதம் சம்பளம்ன்றது 11,000 13,500 வரை தான் இருக்குன்னு சொல்லி முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கொடுக்கிறார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ கார்ப்பரேட்டுகளுடைய கடந்த 5 ஆண்டுகளில் பொதுத்துறை வங்கிகளில் 99.90 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதானி குழுமத்தினுடைய கடன் வந்து 1.1 லட்சம் கோடி ரூபாய் உயர்ந்திருக்குது அப்படின்ற பார்க்குறப்போ கார்ப்பரேட்டுகளுடைய கடனை தள்ளுபடி பண்றாங்க, விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ண மாட்டேன்றாங்க. விவசாய மேம்பாட்டுக்கான நிதியை ஒதுக்கலன்றதை எப்படி புரிஞ்சுக்கல? இந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இன்கம் இன்இக்வாலிட்டி, வருமானத்தில் சமத்துவமின்மை வந்து தொடர்ந்து இருக்குது. கிட்டத்தட்ட 50% பாட்டம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்கம் 15% தான் மொத்த வருமானத்தில் ஷேர். அதே போல் டாப் 10%க்கு 57.7%, மொத்தத்தில் 57.7% வந்து 10% பணக்காரர்களுக்கு போகுது. டாப் 1% வந்து 22.6%. ஹை இன்கம் இன்இக்வாலிட்டி. அம்பானி, அதானி வந்து அவருடைய வருமானம் பெருகியிருக்கு. இன்றைக்கி வந்து உலகத்தில் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் பட்டியலில் 609வது இடத்துல இருந்த அதானி இன்றைக்கி இப்போ 15வது இடம், 16 இடத்துக்கு உயர்ந்திருக்கிறாரு. அம்பானி உயர்ந்திருக்கிறார், கார்ப்பரேட்டுகள் உயர்ந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2014லேருந்து 24 வரைக்கும் 25 லட்சம் கோடி வாராக்கடன் தள்ளுபடி. பொதுத்துறை நிறுவனங்களில் 14.56 லட்சம், இந்த ஷெட்யூல்டு பேங்க்கில் வந்து அது ஒரு 14.53 லட்சம். ஆக இந்த மாதிரி 7/8/2023 நிதித்துறை இணையமைச்சர் பகவத் கராட் வந்து அவர் இதை பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்கார். நாங்களாக கொடுத்த தகவல் இல்லை, பாராளுமன்றத்தில் அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட், அவர் கொடுத்த பதில் இது. ஆக நீங்கள் வாராக்கடனை தள்ளுபடி பண்ணுறீங்க 25 லட்சம் கோடி. விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வதில் என்ன தயக்கம்? அதாவது ஒரு நிரந்தர வருமானம் இல்லாதவர்கள் விவசாயிகள். இப்போ சேலரி பீப்புள், ஆர்கனைஸ்டு செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஆனால் அவர்களுக்கு சம்பளம் வரும். விவசாயிகளுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கா? என்னைக்கு வருமானம் வரும், என்னைக்கு வந்து இழப்பு ஏற்படும்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சீர்திருத்தம் கொண்டு வரல. அவங்க விவசாயிகளுக்கு நியாய விலை கிடையாது. இதுவரை பல மாதிரி கிராமப்புற திமுக எம்பி கலாநிதி வீராசாமி சொல்லும் பொழுது நாங்கள் திட்டங்கள்னு சொல்லி போய் கேட்டுனா அவங்க எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்ல. இது இடி, சிபிஐ, ஐடி நெருக்கடி விட்டு 41 கார்ப்பரேட் நிறுவனங்கள் ரெய்டுக்கு பிறகு 1853 கோடி ரூபாய் பாஜகவுக்கு நன்கொடை கிடைச்சிருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து தேர்தல் பத்திர நன்கொடை பற்றி நூற்றுக்கணக்கான முறை பேசிட்டோம், விவாதத்தில் சொல்லிட்டோம். எதை சொன்னாலும் மோடி கவலைப்படல. மோடி வந்து அவர் வந்து மக்கள் கருத்துக்கு மதிப்பளிப்பவர் அல்ல. அவர் ஒரு ஜனநாயகவாதியும் கிடையாது, ஜனநாயக உணர்வு கிடையாது. பாராளுமன்றத்தில் விவாதத்தில் நம்பிக்கை இல்லாத, கருத்து மோதலில் நம்பிக்கை இல்லாத, பாராளுமன்ற ஜனநாயக அந்த உணர்வே இல்லாத ஒருவரை நான் பிரதமராக பெற்றிருக்கிறோம். அவருக்கு வந்து வாக்குகளை எப்படி பெறுவது? ஏன்னா குஜராத் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு இருக்குது. கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு அவர் அணுகுமுறை வந்து அங்கே கிட்டத்தட்ட 11 வருஷம் அவர் அங்கே முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தேசிய அளவில் அவர் தான் பொருத்தமானவர். அவர் மூலமாக இந்துத்துவா அரசியலை முன்னெடுக்கலாம்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்ஸால் தயாரிக்கப்பட்ட நரேந்திர மோடி இன்றைக்கு வந்து 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷம் ஆட்சியில் இருக்கிறார் என்று சொன்னால், மக்கள் நல திட்டம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரு ஆட்சியிலே இல்லை. அதற்கு மாறாக மக்களை ராமர் கோயில் கட்டுவேன், பாபர் மசூதியை இடிப்பேன், அப்புறம் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருவேன்,
ஆர்டிகல் 370 ரத்து பண்ணுவேன், இப்படி கம்யூனல் போலரைசேஷன், மக்களை மத ரீதியாக திரட்டி வாக்கு வங்கியை விரிவுபடுத்தி அதன் மூலமாக ஆட்சியில் இருக்கிறாரே தவிர ஜவஹர்லால் நேரு போல, இந்திரா காந்தி போல, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை போல நாட்டை வளர்த்தெடுத்து வேலைவாய்ப்பை பெருக்கி வருமானத்தை உருவாக்கி அதன் மூலமான ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துகிற ஒரு அரசியல் மூலமாக வந்தவர் அல்ல நரேந்திர மோடி. வரலாற்றில் டாக்டர் மன்மோகன் சிங் போன்றவர்களுக்கு இருக்கிற ஒரு நற்பெயர் நிச்சயமாக நரேந்திர மோடிக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது.